டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடைசி நேர முடிவுகளை எடுக்கின்ற சிச்சுவேஷன் ரூம் என்று கூறப்படுகின்ற இரகசிய அறைக்குள் நுழைந்து ஈரான் தொடர்பாக அடுத்த கட்டமாக உண்மையாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று தன்னுடைய முக்கியமான சகாக்களுடன் இரகசிய மந்திராலோசனை கலந்தாலோசித்ததாக அமெரிக்காவில் இருந்து செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரான் கோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவிற்கு அவமானம் தருவது போல அமெரிக்காவினுடைய முகத்தில் கதவை அடித்து சாத்தியதும் உலக நாடுகளினுடைய கப்பல்கள் நங்கூரங்களை எடுத்து அசையக்கூடாது என்று அவர்களை அப்படியே நிற்க வைக்கின்ற உத்தரவுகளை போட்டிருப்பதும் அமெரிக்கா யார் என்று கேள்வி கேட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்றும் தூக்கி வீசி இருப்பது டொனால்ட் ட்ரம்பை போருக்குள் இழுத்துவிடக்கூடிய அபாய நிலை ஒன்றிற்கு கொண்டு வந்திருக்கின்றது. என்ன செய்யலாம்? ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா காவலுக்கு நிற்க மற்ற நாட்டு கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கி பிரயோகம் செய்கின்றது. அமெரிக்கா என்னதான் செய்ய போகின்றது என்பதை பேசி முடிப்பதற்காக இவர் கூடியிருக்கின்றார். இனிமேல் மத்திய கிழக்கில் முழு அளவிலான ஃபுல் ஸ்கேல் வார் என்று கூறக்கூடிய யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்றது. இவரோடு இருந்து பேசியவர்கள் யார்? ஒசாமா பின் லாடன் மீதான தாக்குதல் நடைபெற்ற பொழுது இந்த அறைக்குள் தான் பராக் ஒபாமா இருந்தார். வெனிசுலா அதிபரை கைது செய்த பொழுது இந்த அறைக்குள் தான் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார். இப்பொழுது ஈரான் மீதான தாக்குதலுக்கு இந்த அறைக்குள் அவர் சென்றிருக்கின்றார். இவரோடு கூடவே அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ், இரண்டாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, மூன்றாவது போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்ஸெட், நான்காவது ஜான் ரெட்க்ளிஃப் CIA நிர்வாக டைரக்டர் ஆகியோரை தவிர மேலும் பல முடிவெடுக்கின்றவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். ஈரானினுடைய மிரட்டல் அளவுக்கு அதிகமாக போய்விட்டது. ஈரானினுடைய தந்திரங்களை எப்படி எதிர்கொள்வது, இந்த இரண்டு விடயங்களையும் அவர்கள் முக்கியமாக பேசியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது முடிந்ததும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியது என்ன? ஈரான் கொஞ்சம் வேடிக்கைதான் காட்டுகின்றது என்றும் அமெரிக்காவையே பிளாக்மெயில் பண்ணும் அளவிற்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்றும் கூறியிருக்கின்றார். பேச்சுக்கள் நடைபெறுகின்றது, விரைவில் முடிவு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முழு அளவிலான போர் வரப்போகின்றது என்று அமெரிக்காவினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் கதி கலங்கி இருக்கின்ற நிலையில் இந்த கருத்தை கூறிவிட்டு தனது வெர்ஜீனியாவில் இருக்கின்ற கோல்ஃப் மைதானத்திற்கு கோல்ஃப் விளையாடுவதற்காக புறப்பட்டு சென்றார். இதற்கான காரணம் என்ன? முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாட செல்வதும் அதன் பின்னர் அந்த முடிவுகளை எடுப்பதும் அவருடைய வளமையாக இருக்கின்றது. இப்படி ஒரு செயலை செய்வதற்கு அவர் எங்கிருந்து ஆலோசனை பெற்றார்? சீனாவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த மாவோ சேதுங் மிக முக்கியமான அரசியல் முடிவுகள், பெரும் முடிவுகளை எல்லாம் எடுக்கின்ற பொழுது குவாங்கோ நதிக்குள் சென்று நீராடிவிட்டு அதன் பின்னர் தான் அந்த முடிவை எடுப்பார் என்பது ஒரு வழமை. அதுபோல டொனால்ட் ட்ரம்பும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த கோல்ஃப் மைதானத்திற்கு செல்வது அவருடைய வழமையாக இருப்பதை அவருடைய செயல்களில் இருந்து காண முடிகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கோல்ஃப் விளையாட சென்று இருப்பதானது அவர் ஈரானை ஒரு சுண்டங்காயாக கணிக்கின்றார் என்பது ஒரு விடயம். இரண்டாவதாக முழு நிலைமையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆகவே நான் விளையாட செல்கின்றேன் என்பது போன்ற ஒரு பாவனையை ஏற்படுத்துகின்றார் என்று இன்றைய ஐரோப்பிய அமெரிக்க இளம் ஊடகவியலாளர்களினுடைய பார்வையில் இருந்திருக்கின்றது. ஆனால் மாவோ சேத்துங்குடன் இவரை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். அமெரிக்க அதிபர் மிக பாரதூரமான முடிவுகளை எடுப்பதற்கான இடத்திற்கு நகர்ந்திருக்கின்றார் என்பது இதன் அடையாளமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் ஒப்பந்தம் இல்லை என்றால் பதிலடிக்கு தயார் என்று அறிவித்திருக்கின்றார். ஆனால் மறுபுறத்தில் ஈரான் ஒரு கிராம் கூட விட்டுத்தர முடியாது என்று கூறியிருக்கின்றது. ஊசி மூனை நிலம் கூட உனக்கு கிடையாது, வெளியேறு என்பது போல தங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் ஒரு கிராமும் இல்லை என்றது அமெரிக்காவிற்கு விழுந்திருக்கின்ற அடியாகும். இரண்டாவது, தமது புனிதம் அது, அதை விட்டு கொடுக்க மாட்டேன் என்றும் ஈரான் கூறியிருப்பது அமெரிக்காவிற்கு போரை தவிர வேறொன்றை செய்ய முடியாத அளவிற்கு நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கும் புகழாரம் செலுத்தி இருக்கின்றார்.
பேசியிருக்கின்றார். மற்ற நேட்டோ நாடுகளை இகழ்ந்தும் பேசியிருக்கின்றார். அவர் சிச்சுவேஷன் ரூமில் இருந்து வெளிவந்த பின்னர் கூறியது, இஸ்ரேல் என்பது அற்புதமான கூட்டாளி என்றும், இஸ்ரேல் துணிச்சலானது, விசுவாசமானது, தனக்கு புத்திசாலித்தனமானது என்றும் கூறி, மற்றவர்களைப் போல் இல்லாது நெருக்கடியான காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கு உதவி செய்தது, எப்படி வெற்றி பெறுவது என்பதையும் அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் அவர் இஸ்ரேலை பாராட்டி இருக்கின்றார். ஆனால் மற்றவர்களைப் போல் அல்லாது என்கின்ற ஒரு சொற்பதத்திற்கு உள்ளே நேட்டோ நாடுகளையும் ஐரோப்பிய நாடுகளையும் உள்ளடக்கின்றார். அவர்கள் சரியான நேரத்தில் தமக்கு உதவி செய்யாத நன்றி கெட்டவர்கள் என்பதையே அவர் அங்கே காட்டுகின்றார். கஷ்டமான நேரத்தில் சுயரூபத்தை காட்டிவிட்டார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். இதனுடைய கருத்து ஐரோப்பிய நாடுகள் என்பதை சொல்லாமலே மற்றவர்கள் புரிந்து கொள்ளலாம். ஐரோப்பிய நாடுகள் நன்றி கெட்டது என்று கூறினால், அமெரிக்கா பயங்கரவாதத்திற்கு எதிரான போருக்கு சென்ற பொழுது பிரிட்டன் உட்பட எல்லா நாடுகளும் ஏன் என்று கேட்டு கேள்வி இல்லாமலே அமெரிக்காவின் பின்னால் ஓடி போயினவே எப்படி ஓடி போனார்கள். அதுபோல ஆப்கானிஸ்தான் போர்க்களத்திற்கு ஓடி சென்று பெருந்தொகையான தங்களுடைய நாட்டு படைகளையும் பணத்தையும் எப்படி இழந்தார்கள். இப்படியான உதவிகளை எல்லாம் செய்த அந்த நன்றியை மறந்து இப்பொழுது நன்றி கெட்டவர் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசுகின்றாரே, அன்று செய்ததை எல்லாம் அவர் மறந்து விட்டாரா என்பது ஐரோப்பாவினுடைய கோபமாக இருக்கின்றது. அப்படி நன்றி கெட்டவர்கள் என்று அமெரிக்கா கூறுவது சரியாக இருந்தால், உக்ரைனிய அதிபரை அழைத்து தாங்கள் செய்த உதவிக்கு ஏன் நன்றி சொல்லவில்லை, நன்றி கெட்டவர் என்று ஏன் பேசினீர்கள், உங்களுக்கு நன்றி பற்றி விளக்கம் இருக்குமாக இருந்தால் மற்றவர்கள் நன்றியாக இருக்க வேண்டும் என்பதல்ல நன்றி, நீங்களும் நன்றியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நன்றி. நன்றி என்பது ஒருவருக்கு உரியது அல்ல, இரண்டு பக்கங்களுக்கு உரிய ஒரு வாசம். டொனால்ட் ட்ரம்ப் புரியாமல் பேசுகின்றார் என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கோபமாகவும் இருக்கின்றது. இந்த இடத்தில் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அமெரிக்காவிற்கு அடுத்த நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏன் ஈரான் அணுசக்தியை பயன்படுத்த முடியாது, இதற்கான விளக்கத்தை என்றைக்காவது அமெரிக்கா தந்ததா என்று அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். உங்கள் எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்ற பொழுது செறிவூட்டப்பட்ட யுரேனியமும் அணுசக்தியும் அது நல்லதாக இருக்கின்றது. ஈரானுடைய கைக்கு வந்தவுடன் அது எப்படி விஷமாக மாறுகின்றது என்கின்ற அந்த அதிசயத்தை அறிந்த வீரர்களாக இருக்கின்றீர்களே, அந்த அதிசயம்தான் என்ன, எங்கே கூறுங்கள் பார்க்கலாம் என்பது இதனுடைய கருத்தாகும். அணுசக்தி என்பது ஈரானுடைய சட்டபூர்வமான உரிமை. அதற்குள் தலையிட நீங்கள் யார்? நீங்கள் என்ன நன்மை எங்களுக்கு செய்திருக்கின்றீர்கள்? எங்கள் மீது தாக்குதலை நடத்திய நீங்கள் எங்களுடைய நாட்டு உள்நாட்டு அதிகார விவகாரங்களில் தலையிடுவதற்கும் கருத்து கூறுவதற்கும் உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். இந்த கேள்வியானது அமெரிக்காவை சீண்டி போர்க்களத்திற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியாகும். இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், இவ்வாறு ஈரான் அமெரிக்காவை தூண்டி போர்க்களத்திற்கு இழுப்பது எதற்காக என்றால், போர்க்களத்திற்கு வருவதற்காக யோசித்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா ஏதோ பெரும் பொறியை வைத்துத்தான் எங்களை போருக்கு அழைக்கின்றார்கள் என்று போருக்கு வராமலே பயந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமெரிக்க அதிபரனுடைய பாணியிலேயே ஈரான் உருவாக்குகின்றதா என்பதை அமெரிக்கா சிந்தித்திருக்குமா என்பது தெரியவில்லை. எனவே இந்த இடத்தில் இருவரும் மற்றவரை மிரட்டி பணிய வைப்பதற்கான வேலைகளை செய்கின்றார்கள். இதையே ஒரு ராஜதந்திரமாகவும் பயன்படுத்துகின்றார்கள். இரண்டு மிருகங்கள் மோத வருகின்றன. மேலே கழுகு பார்த்து கொண்டிருக்கின்றது. இருவரும் மோதி இறந்த பின் அவற்றின் இறைச்சியை உண்பதற்காக இந்த சித்திரத்தை இவர்கள் அறிய வேண்டியது அவசியமாகும். மேலும் மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. அடுத்த செய்தியில் தருகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.